வெல்கம் டு ஆரி ஒர்க் வெல்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பாட்னக்கு எப்படி வந்து மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, உங்ககிட்ட மெஷர்மெண்ட் ஸ்கேல் இருக்க தேவையில்லை. இப்போ வர புதுசா வர மாடல் ஸ்கேல்ஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரவுண்டான ஒரு டப்பா இருந்தா மட்டும் போதும். இல்லை உங்ககிட்ட ஒரு ரவுண்டான பிளேட் இருந்தாலுமே ஓகே தான், நோ இஷ்யூஸ். இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு ரவுண்டா அழகா வந்து இதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சி விட்டுருங்க. ஸோ இங்க பாருங்க, அழகா இப்போ ரவுண்டா இருக்குங்களா? இப்போ இதை இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருக்கிற இந்த நெக்கை வந்து அப்படியே நீங்க வரைஞ்சிக்கலாம். இங்க பாருங்க, இங்க நான் மார்க்கிங் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மார்க்கிங் ஸ்டாப் பண்ணதுல இருந்து நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. அப்படியே எப்படி அழகான ஒரு பாட் ஷேப் வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கமா ஆப்போசிட்டா பிளேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்க எவ்வளோ அழகான ஒரு பாட் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வர புது ஸ்கேல்ஸ், கர்வ் ஸ்கேல்ஸ் அதெல்லாம் உங்ககிட்ட இல்லைனாலுமே நீங்கள் அழகான ஒரு பாட் நெக்கை இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு எல்லாமே இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ஸ், ரவுண்ட் பிளேட்ஸ், இந்த ரவுண்ட் பிளேட்ஸ் வந்து அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. இவ்வளோதாங்க வந்து இன்னைக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற அந்த பிசர் எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இன்றைக்கி அது எப்படி வந்து மிஷின் தையல் இல்லாமல் நம்ம கை தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்டர் இருக்கும் இல்லைங்களா, நம்ம சைடில் எந்த பக்கம் வந்து பிசர் இருக்கோ அந்த சைடு இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு வாட்டி உள்ளே அப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ் வந்து விழும். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள், இது மட்டும் இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வெறியும் இப்படி மட்டுமே வச்சு பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் அந்த பிசர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி தான் வரும். நம்ம பாருங்கள், இந்த சைடு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்றது தெரியும் பாருங்கள். அந்த பிசுறுன்றது வெளியில் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது இன்னும் உள்பக்கமாக ஒரு தையல் போட்டு நம்ம உள்பக்கமாக வந்து அதை மடித்து தையல் போட்டிருக்கோம். ஸோ தையல் போடும்போது இப்படி தாங்க போடணும், இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்புறமே உங்களுக்கு லூஸாக தான் ஆகும். இந்த மாதிரி ஜிக்ஸாகாக போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தையல் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம டைட்டும் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் எல்லாமே நீங்கள் லூஸ் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு முடிக்கும் போது நீங்கள் பாருங்கள், முடிச்சுட்டு இந்த மாதிரி அழகாக வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரிமூவபிள் தான். நீங்கள் இங்கே ஒரு கட் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த த்ரெட் வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ இதுதாங்க ஈஸியாக நம்ம வந்து எப்படி தையல் மிஷினே இல்லாமல், டைலரிங் மிஷினே வந்து இல்லாமல் நம்ம அழகாக கை தையல் போட்டாவே போதும், நம்மளுக்கு அழகாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நிற்கும். அதே மாதிரி ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும்போது இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.